में और मोदी को भाषण को सुनने के लिए गलगोटे यूनिवर्सिटी से बच्चों को ढोया जा रहा है। जहां भी मेरी नजर पड़ रही है सारे युवा मुझे नजर आ रहे हैं। महामानव आ रहे हैं आज। तो ये देखो गलगोटिया यूनिवर्सिटी से स्टूडेंट बसों में அதாவது கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில இருந்தும் மற்ற யூனிவர்சிட்டியில இருந்தும் பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஓப்பனிங் செரிமனிக்காக பஸ்ல கூட்டிட்டு வராங்க. ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்து பசங்களை கை தட்டுறதுக்காக. இது பசங்களுக்கு ஒரு 2 நாள் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பல்ஷன் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நடந்துற ஒரு இன்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி இப்பெல்லாம் நீங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பல இன்சிடென்ட்ஸ்ல பசங்களை ஸ்கூல் காலேஜ் பசங்களை பொலிட்டிக்கல் பெனிஃபிட்ஸ்க்காக யூஸ் பண்றதை நீங்க நிறைய பாப்பீங்க. அது நம்மளுடைய சென்ட்ரலாவும் கூட இருக்கட்டும், ஸ்டேட்டாவும் இருக்கட்டும், சின்ன சின்ன ஸ்கூல் காலேஜ் பசங்களெல்லாம் பொலிட்டிக்கல் உடைய இதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுடைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் எந்த ஒரு அபிப்பிராயமும் சொல்ல மாட்டாங்க, எதுலையுமே வாய் திறக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ரஜினிகாந்த் ரீசெண்டா ட்வீட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பசங்க எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு பின்னாடி போகாம படிப்புல கவனம் செலுத்தணும் அப்படின்னு. அதாவது நம்ம பாஜக தலைவர்கள் பண்ணும்போது அவரால் வாயை திறக்க முடியாத நம்ம ரஜினிகாந்த் இப்போ நம்மளுடைய யார டிவிக்கு நம்ம விஜய் பண்ணும்போது அவர் வாயை திறக்கிறாரு. ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதாம். அதாவது சொன்ன கருத்து கரெக்டு தான். ஆனா அந்த கருத்து நீங்க எல்லா நேரத்திலயும் எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம ஏத்திருக்கலாம். அதாவது அவரு நடிக்கும் போது அவருக்கு பாலாபிஷேகம் பண்ணும்போது அவர் மேல ஏறி பேனர்ல ஏறி கீழே விழுந்து கை கால் உடைஞ்சு எத்தனை பேர் செத்தாங்கன்ற கணக்கு லிஸ்ட் எல்லாம் எடுத்தானா தெரியும். ஸோ நம்ம மக்களுக்கு அறிவு வேணும். நம்ம அம்மா அப்பாவா இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு சொல்லணும். நீங்க பசங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சுய அறிவு வேணும். இந்த மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு பின்னாடி ஓடி உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்றது இப்ப இருக்கிற இந்த நிலைமையில ரோட்டுல நீங்க டெல்லியில பாத்தீங்கன்னா டெல்லி பஸ் ஸ்டாப்லயும் ரயில்வே ஸ்டேஷன்ஸ்லயும் மைக்ரேஷன் ஒர்க்கர்ஸ், அதாவது இந்த டீ கடை வச்சிருக்கிறவங்க, தாபா வச்சிருக்கிறவங்க, கேஸ் சிலிண்டர் இல்லாம தினக்கூலிங்க எல்லாம் வேற வழி இல்லாம திரும்ப அவங்களுடைய ராஜஸ்தான், பீகார் அப்படின்னு வண்டியை கட்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி கொரோனா டைம் நடந்ததோ அதே மாதிரிதான். அந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும்போது எந்த உலக தலைவர், எந்த ஒரு செலிபிரிட்டிஸும் வாயவே திறக்க மாட்டாங்க. நம்ம பிரியங்கா ஜோனஸ் யுக்ரைன்ல நடந்த போது அவங்க யூனிசெஃப் உடைய அம்பாசிடர் அப்போ வாயை திறந்தவங்க. இப்போவோ சரி, காசாவோ சரி, எப்பயுமே